பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அஷ்டம சனி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. அது போக இதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ 11ஆம் பாவத்துல இருந்தா, அதுக்கு முன்னாடி 10ஆம் பாவத்துல குரு இருந்தாருங்க. அதனால ஒரு 4 வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை. இப்போ 12ஆம் பாவத்துக்கு குரு வராரு. 2026 மார்ச் மாசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 வருட காலத்திற்கு கொஞ்சம் சுமாரான போக்கு தான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரலாம். இது மாதிரியான ஒரு ராஜ யோக அமைப்பை கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வழங்குகிறார். ரொம்ப அதிக வட்டி கொடுத்து கடன் போயிட்டு இருக்குன்னா வட்டி கம்மியானபடியான ஒரு கடனாக மாறுவதற்கு அது வாய்ப்பு இருக்கு. இப்படியும் அது மாறலாம். ஒரு பெரிய நன்மை. குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்தையே பார்க்கிறாரு. அதனால ஒரு கடன் அடைஞ்சிரும். ஆனால் குடும்ப வளர்ச்சிக்காகவோ அடுத்த விஷயத்திற்காகவோ வேறு விதமான கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பை உருவாக்குவார். நல்லபடியாக சுமூகமான முறையில வட்டி கொம்மை கம்மியான வழியில. ஒரு சிலருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது குடும்பத்திலே வைத்திய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. பல விஷயங்கள் சொந்தமாக அதை வாடகை கொடுத்து இருக்கிறதோ அல்லது கடன் பட்டு இருக்கிறதோ அல்லது வேற ஒருத்தர்ட்ட பிரத்தியார்ட்டேருந்து இது பண்ணி இருக்கிறதோ அது எல்லாமே மாறி சொந்தமாக பொருட்கள் வாங்குவது, சொந்தமாகவே வீடுகள் கட்டுவது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை இந்த காலம் உருவாக்குது. கடகராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இருக்கு, என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இப்போ அஷ்டம சனி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. அது போக இதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ 11ஆம் பாவத்துல இருந்தா, அதுக்கு முன்னாடி 10ஆம் பாவத்துல குரு இருந்தாருங்க. அதனால ஒரு 4 வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை. இப்போ 12ஆம் பாவத்துக்கு குரு வராரு. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனி மாறுறாரு. உடனே குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துருவாரு. 2027 வாக்கில தான் 2ஆம் பாவத்துக்கு குரு மாறுவார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு 1.5 வருட காலத்திற்கு கொஞ்சம் சுமாரான போக்கு தான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த குரு பகவான் இப்போ 12ஆம் பாவத்திலே வரக்கூடிய காலம். இந்த சமயத்துல பல மாற்றங்கள் ஏற்படுது. இதுல பல நன்மைகளும் இருக்குது. சில விஷயங்களை கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை பெறக்கூடிய அத்துணை இடங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லதாவே இருக்குங்க. அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய இடத்தை கெடுப்பார், பார்க்கக்கூடிய இடத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய கை இருப்புகள் கொஞ்சம் செலவாகும். அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரலாம். அதே போல ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய பாக்கியம் உருவாகும். பல நன்மைகள் உண்டு. குரு பகவான் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஷஷ்டம ஸ்தானாதிபதி. இந்த ஷஷ்டம ஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்திலே போவது நல்லது. கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீதமான ராஜயோகம். இது மாதிரியான ஒரு ராஜ யோக அமைப்பை கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வழங்குகிறார். அது ஒரு நன்மை. அதாவது ஒரு மைனஸ்லயும் இருக்கக்கூடிய பல பிளஸ். இதெல்லாம் இந்த இந்த விரயஸ்தானத்திலேயும் பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, குரு பகவான் ஷஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது கடனை நிவர்த்தி செஞ்சிடும். நிறைய கடன் இருந்ததுன்னா கடன் காலி ஆயிடும், எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிடும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்தையே பார்க்கிறாரு. அதனால ஒரு கடன் அடைஞ்சிரும். ஆனால் குடும்ப வளர்ச்சிக்காகவோ அடுத்த விஷயத்திற்காகவோ வேறு விதமான கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பை உருவாக்குவார். நல்லபடியாக சுமூகமான முறையில வட்டி கொம்மை கம்மியான வழியில. ஒரு சிலருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிக வட்டி கொடுத்து கடன் போயிட்டு இருக்குன்னா
வட்டி கம்மியானபடியான ஒரு கடனாக மாறுவதற்கு அது வாய்ப்பு இருக்கு. இப்படியும் அது மாறலாம். ஒரு பெரிய நன்மை இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட அதாவது கடகராசியோட 9ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களோட தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது குடும்பத்திலே வைத்திய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வை, அதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவருடைய பார்வை நன்மையை மட்டுமே தரும். பொதுவா இந்த குரு பகவானுடைய பார்வைங்கிறது விசேஷமானது. 7ஆம் பாவத்தை அவர் பார்ப்பது அது சமசப்தம பார்வை. எல்லா கிரகமும் 7ஆம் பாவ பார்வை கொண்டது. அதனாலதான் 7ஆம் பாவத்தை பார்க்கறப்போ அது நல்லதாக இருக்கும் குரு பகவான் பார்த்தா. அந்த வகையில குரு பகவான் 7ஆம் பார்வையாக இந்த 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனாலதான் முன்னாடி சொன்ன மாதிரி கடன் குறைவது அல்லது நல்ல இடத்திலே கடன் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய விசேஷ பார்வைங்கிறது 2 விசேஷ பார்வை இருக்கு. 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, 7ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. இந்த 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறது கடகராசிக்கு 4ஆம் பாவமாயிடும். 4ஆம் பாவம் பார்வை பெறுவதனால கடகராசிக்கு, அதாவது 4ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா வீடு, வாகனம், சொந்தமான அமைப்புகள், பல விஷயங்கள் சொந்தமாக அதை வாடகை கொடுத்து இருக்கிறதோ அல்லது கடன் பட்டு இருக்கிறதோ அல்லது வேற ஒருத்தர்கிட்ட பிரத்தியார்ட்டேருந்து இது பண்ணி இருக்கிறதோ அது எல்லாமே மாறி சொந்தமாக பொருட்கள் வாங்குவது, சொந்தமாகவே வீடுகள் கட்டுவது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை இந்த காலம் உருவாக்குது. அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். மன கஷ்டம் நிவர்த்தியாகும், நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் குரு பகவானுடைய பார்வையினால் ஏற்படுது. சரி, இந்த சமயத்துல என்ன செஞ்சா நல்லது நடக்கும், இந்த விரய குருவினால் ஏற்படக்கூடிய உபாதை குறையும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தருங்க உங்களுக்கு. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த வருஷம் தான் நிவர்த்தி ஆகுது. அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வாங்க, ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நம. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும், குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும். அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்க போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க. சிவாய நமக.